கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல புதிய நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த காலை பொழுதிலே உங்களோடு தேவனுடைய வார்த்தையை டுடேஸ் ரேமா நிகழ்ச்சியின் மூலம் கொடுத்து கொண்டு வருவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்கள் சஞ்சலங்களை மாற்றுவாராக, உங்கள் சங்கடங்களை நீக்குவாராக, மாறாக மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அளித்து உங்களை வாழ வைப்பாராக என்று வாழ்த்துகிறேன். நம்முடைய சிந்தைக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 124:8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, சகாயம் உண்டு. இன்றைக்கு சகாயத்திற்காக தேடுகிறவர்கள், சகாயத்தை நாடுகிறவர்கள், சகாயத்திற்காகவே மனிதனுக்கு பின்னே செல்கிறவர்கள் இந்த உலகத்திலே ஏராளம். ஆனால் தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே தன்னுடைய எதிராளிகள், மனிதர்கள் எதிராக எழும்பி அவரோடு சில விஷயங்களை செய்த பொழுது அவர் சொல்லுகிறார், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இந்த கான்ஃபிடென்ட், இந்த உறுதிப்பாடு, இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் வேணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே நமக்கு சகாயம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கும் எனக்கும் சகாயம் இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தில் சகாயம் வேணும், சகாயமே இந்த விஷயத்தில் இல்லையே என்ன பண்ணுறது? அதிகாரிகள்கிட்ட சகாயம் இல்லை, நான் வேலை செய்கிற இடத்துல முதலாளிகள்கிட்ட ஒரு சகாயம் இல்லை, நான் என்னடா பண்ணுறது? இந்த காரியம் செஞ்சே ஆகணும், ஆனால் இவங்க சகாயம் காட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வேதனையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என்னுடைய நாமத்திலே உனக்கு சகாயம் உண்டாகும். நிச்சயம் உனக்கு சகாயம் உண்டு. இதுவரைக்கும் தடைப்பட்ட எல்லா விஷயத்திலையும் சகாயத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு நடைபெறாமல் இருந்த ஒவ்வொரு காரியத்திலையும் சகாயத்தை கர்த்தர் கொடுத்து அதை நிறைவேற்றி தரப்போகிறார். மனிதர்களிடத்திலிருந்து சகாயம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆண்டவரிடத்திலிருந்து சகாயம் உங்களுக்கு உண்டாக போகிறது. எனவே தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 46 சொல்லும் பொழுது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லுகிறான். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரிடத்திலே ஒவ்வொரு நாளும் சகாயம் இருக்கிறது. நாம் திடமனதோடு அவருடைய சமூகத்திலே இருப்போம், விசுவாசத்தோடு வாழ்வோம். நிச்சயம் சகாயம் உங்களுக்கு உண்டாகும். மே காட் பிளஸ் யூ. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு சொன்ன நல்ல வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் சகாயம் உள்ளது என்று தாவீது சொன்ன வசனத்தை நினைக்கிறோம். இந்த காலை பொழுதிலே சகாயமே கிடைக்கப்பெறாமல், சகாயமே இல்லாமல் ரொம்ப வேதனையோடு, கண்ணீரோடு, கலக்கத்தோடு, இடைஞ்சலோடு, இன்னலோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சகாயம் அவர்களுக்கு உண்டாவதாக என்று நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயம் இந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு சகாயம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆமென். May God bless you.